ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓல்டு ஜெயில் ரோட்டை பற்றி. வட சென்னையில் ஒரு முக்கியமான ஃபேமஸான ரோடுன்னு சொல்லலாம். இந்த ஓல்டு ஜெயில் ரோடுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சிவில் ஜெயில் இருந்திருக்குங்க. சிவில் ஜெயில்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவது உங்களுக்கு கடன் கொடுக்கலனா நீங்கள் கடன் கொடுக்காதவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவரை தூக்கி ஜெயிலில் போடலாம். அப்படி போடப்பட்டவர் அங்கே ஜெயில் உள்ள இருக்கிற வரைக்கும் அவர் சாப்பிட்ற சாப்பாடு முதற்கொண்டு நாம தாங்க பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. சரி, அப்போ எதுக்கு அதை போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவங்க கண்டிப்பாக அந்த கடனை திரும்ப கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தூக்கி உள்ள வைக்கிறாங்க. சரி, ஓகே, இந்த ஜெயில் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது பிளாக் டவுன் வால் அப்படின்னு ஒரு வால் ஒன்று பெருசாக எழுப்புனாங்கன்னு. அந்த வால்குள்ள அங்கங்க கேப் இருந்துச்சு. அந்த கேப்பை தான் இவங்க ஜெயில பயன்படுத்தியிருக்காங்க. 1800களில் இந்த இடத்த மாத்துறாங்க. இப்ப இருக்கக்கூடிய பாரதி காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து மாத்திருக்காங்க. சென்னையினுடைய உயிர் நாடியாக இருந்த 7 கிணறுகள் இருந்த இடம் இதுதான். 7 வெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 7 கிணறுகளும் இருந்திருக்கு. 1767 ஹைதர் அலி படை பயங்கரமா அட்டாக் பண்ணியிருக்காங்க. முடியலன்னும் போது இந்த 7 கிணத்துல விஷத்தை கலக்கிறதுக்கு பிளான் பண்ணி உள்ள இறங்கியிருக்காங்க. அதை கலக்கிறத தடுத்திருக்காரு ஜான் நிக்கோலஸ்னு ஒரு ஆங்கிலோ இந்தியன். அந்த ஆங்கிலோ இந்தியன் தடுத்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு பல பேர் உயிரோடு இருந்திருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பதவி கொடுத்து இந்த நீர் வழங்கல் துறை ஃபுல்லாவே அவர் தான் கண்ட்ரோல் எடுத்து பின்னாடி பார்த்துட்டு இருந்தாருன்றது ஹிஸ்டரியில் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட் வந்து சாதாரண ஸ்ட்ரீட் இல்லைங்க, மிகப்பெரிய வரலாறு கொண்ட ஒரு ஜெயிலும் இருந்திருக்கு, 7 கிணறுகளும் இருந்திருக்கு. இப்போ நீங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்தா சூப்பர்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து நம்ம எந்த ஏரியாவில் போய் வீடியோ போடணுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.